ஸோ இன்னைக்கு மேட்ச் இந்த நான் சொன்ன மாதிரி 21 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. வெறும் 11 மேட்ச் தான் மொத்தம் இதுல வின் பண்ணியிருந்தாலும் பயங்கரமான சிஎஸ்கே டாமினேஷன். சென்னையில அதிகமா நம்ம சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் தான் இன்னைக்கும் அது தொடருமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் அட்டாக் அவர் சொன்னாரு, ஸ்பின்னர் ட்ரையோ அப்படின்னு சொன்னார். ட்ரையோ அப்படின்னு சொன்னா 3 பேர் இருக்காங்க, 3 கெத்தான ஜக கில்லாடிகள் ஸ்பின்னருக்கு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்கள தாண்டி எவ்வளவு ரன் போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி ரெடியா இருக்கீங்க லிவி கோலி டீம்? ஸோ ஆர்சிபி வந்து இத்தனை வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஏன்னா நல்ல ஓப்பனிங் இது வரைக்குமே இருந்திருக்கு. நம்ம கேல் இருந்திருக்காங்க, ஏபிடி வில்லியர்ஸ் இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு யங் அணியா வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ இன்னொன்று எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஏக்கம் தான் ஆர்சிபின்னு யோசித்தாலே எல்லாருக்கிற இருக்க ஒரே ஏக்கம். விராட் கோலி எக்கச்சக்க சாதனை பண்ணியிருக்கார். ஸோ கிரிக்கெட்ல இந்திய அணிக்காகவும் சரி ஐபிஎல்லும் சரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவர் இன்னும் ஒரு ஐபிஎல்ல ஒரே ஒரு கப் அடிக்கலேன்றது தான் வந்து எல்லாரோட ஒரு ஏக்கமாவே இருக்கு. ஸோ இந்த டைம் அதுக்காகவே மொத்த டீமையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தள்ளிட்டு ஒரு புது அணியா உருவாக்கி இருக்காங்க. இன்னொன்று ஒரு புது கேப்டன். ஸோ ராஜ் பட்டிதர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம்லயே பார்த்தோம், ஒரு நல்ல போலிங் அப்படியே மாத்திட்டே இருந்தாரு. அதே மாதிரி பேட்டிங்குமே ரொம்ப பொறுப்பா ஆடினார். ஸோ இன்னைக்கு அவர் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் செய்யறாரு அந்த ஃபர்ஸ்ட் வின்னிங்ல இருந்து நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த சீசன் ஆர்சிபிக்கு ஒரு வெற்றி சீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அகிலன் நீங்க சொல்லுங்களேன், இப்போ வந்து 3 ஸ்பின்னரை நீங்க வச்சிருந்தாலும் கோலி அப்படின்னும் போது வந்து எப்பெல்லாம் ப்ரெஷர் கேம் வருதோ, எப்பெல்லாம் தேவைப்படும் போதோ அப்போ வந்து டீமை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு 100 அடிச்சு பயங்கரமா காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த 3 ஸ்பின்னரை மட்டும் வச்சு உங்களால இந்த மேட்ச் ஜெயித்தர முடியும்னு நினைக்கிறீங்களா? லிவி சொன்ன மாதிரி அங்கே கிங் கோலி அங்கே ராஜாவே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் ராஜாதி ராஜாவே வச்சுருக்கோம். நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் அதை உடைக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு ராஜா இருக்கார். அவர் 18 வருஷமாக தொடர்ந்து கோலி உள்ளிட்ட முக்கிய பிளேயரை வந்து எதிர்த்து விளையாடிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரியோ எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், அப்புறமா நூர் அகமது இருக்காங்க. இது குறிப்பிட்ட இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாலே மொத்தம் 40 ஓவர் நடக்குது மேட்ச்சு. அதில் குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 ஓவர் வந்து ஸ்பின் பாலிங் தான் போடுறோம். அது சென்னை மேட்சாக இருக்கட்டும், பெங்களூர் மேட்சாக இருக்கட்டும், இல்லை இந்த 10 டீம் சேர்ந்து ஆடுறதுலையும் குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 ஓவர் வந்து ஸ்பின் பாலிங் தான் போகுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கு அவங்களுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஸ்பின் பாலிங்கில் நம்ம எவ்வளோ தூரம் இறங்குறோமோ அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் நிலைக்குலைய வைக்க முடியும். அதாவது கடைசி 14 ஓவர்லேருந்து 20 ஓவர் வரைக்குமே ஸ்பின் பவுலிங் யூஸ் பண்ணி தான் எல்லா டீமுமே வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் வந்து பிளேயரை நிலைக்குலைய வச்சு அவங்க 6 அடிப்பாங்களா இல்லை அவுட் ஆவாங்களான்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையிலே அவங்க வைக்கிறது வந்து ஸ்பின் பவுலிங்கால தான் முடியும். என்னதான் ஃபாஸ்ட் பவுலிங் யூஸ் பண்ணாலும் ஸ்பின் பவுலிங் இருக்க மவுஸ் வந்து பேட்ஸ்மேனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்களோட கவனத்தை செதற வச்சு ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ணும். அதனால் இப்போ கோலிக்கு என்ன பிளான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்பின்னை இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவரே ரவிச்சந்திரன் அஸ்வின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நூர் அகமது இறக்கிறதுக்கும் சென்னை கிட்ட அந்த அளவு பிளான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இதில் யார் ஃபர்ஸ்ட் ஓவர் இறக்குனாலுமே அவங்க பெங்களூர் அணிக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுது அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக தான் நிற்பாங்க. கோலிக்கான தனியான ஒரு பிளான் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்லிட்டா இது பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் சொல்லி அவங்க டீம் ரொம்ப உஷாராயிடும். அதனால் அதை கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட ராஜானா எங்ககிட்ட ராஜாதி ராஜா இருக்காரு, அவ்வளோதான்.